உறவுகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். மாணவிகள் அனைவரும் உங்களுடைய கணித பாட புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் பக்கம் 7, அதில் 7ஆம் பக்கத்தில் இந்த உறவுகள் அப்படின்ற தலைப்பில் நமக்கு பாடப்பகுதி இருக்குது. அதை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. உறவு முறைகள். உறவை ஆர் என்ற குறியீட்டின் மூலமாக வெளிப்படுத்துதல், வரிசை ஜோடிகளின் மூலமாக வெளிப்படுத்துதல். அப்போ உறவை 3 முறையில் எப்படி எழுதலாம்? இப்போ ஃபஸ்ட்டு புது தில்லியானது இந்தியாவின் தலைநகரம். அப்போ புது தில்லி அப்படின்றது இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்குது. அப்போ இந்த தலைநகரம் அப்படின்ற வார்த்தை தான் உறவை குறிக்குது. அப்போ இதை ஆர் அப்படின்ற குறியீட்டின் மூலமாக எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் புது தில்லி ஆர் இந்தியா. வரிசை ஜோடிகளின் மூலமாக எப்படி எழுதலாம் கேட்டால் புது தில்லி கமா இந்தியா அப்படின்னு இப்படி ப்ராக்கெட் போட்டு எழுதணும். ரெண்டாவது, ஏபி ஆனது எக்ஸ்ஒய்யின் குத்துக்கோடு. ஸோ ஏபி அப்படின்றது எக்ஸ்ஒய் அப்படின்ற கோட்டினுடைய குத்துக்கோடு. அப்போ இந்த குத்துக்கோடு அப்படின்றது தான் உறவை குறிக்குது. அப்போ கோடு ஏபி ஆர் கோடு எக்ஸ்ஒய் அப்படின்னு ஆர்ன்ற குறியீட்டின் மூலமாக எழுதலாம். இதே வரிசை ஜோடிகளின் மூலமாக எழுதுகிறோம் அப்படின்னா கோடு ஏபி கமா கோடு எக்ஸ்ஒய். அடுத்து -1 -5 விட பெரியது. அப்போ பெரியது அப்படின்றது தான் இங்கே உறவு. 2 மைனஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ -1 ஆர் -5. அப்போ இதை வரிசை ஜோடிகளின் மூலமாக எப்படி எழுதலான்னு கேட்டால் -1 கமா -5. அடுத்து எல் ஆனது முக்கோணம் PQRின் சமச்சீர் கோடு. அப்போ இந்த சமச்சீர் கோடு அப்படின்றது தான் இங்கே உறவை குறிக்குது. அப்போ LR முக்கோணம் PQR. ஸோ இதை எப்படி எழுதலாம் வரிசை ஜோடிகளின் மூலமாக அப்படின்னு கேட்டால் எல் கமா முக்கோணம் PQR. ஸோ உறவுகளை இந்த மாதிரி 3 முறைகளில் நம்ம எழுதலாம். இப்போ விளக்கம் 4க்கு வந்துடுவோம். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை S1 S2 S3 S10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய உயரம் அடிகளில் கொடுத்துருக்காங்க. 4.5 5.2 5 4.5 5 5.1 5.2 5 4.7 4.9. இதில் 4.5 2 முறை வந்திருக்கு. 5.2 2 முறை வந்திருக்கு. 5 3 தடவைகள் வந்திருக்கு. அடுத்தது 5.1 ஒரு தடவை வந்திருக்கு. அடுத்து 5.2 2 தடவை வந்திருக்கு சொல்லியாச்சு. 4.7 ஒரு முறை வந்திருக்கு. 4.9 ஒரு முறை வந்திருக்கு. இப்போ உறவில் இதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல ஒரு அம்புக்குறி படத்தில் இதை எழுதிக்கிறோம். உயரம் மாணவர்கள். ஸோ இதை உயரத்தை முதல்ல எடுத்துக்கிறோம், மாணவர்களை 2வது எடுத்துக்கிறோம். அப்போ உயரத்திற்கும் மாணவருக்கும் இடையிலான உறவை எப்படி வரையறுக்கிறது? அப்போ 4.5 ஏறு வரிசையில் எழுதுகிறோம். சின்ன நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு 4.5, அடுத்து 4.7, அடுத்து 4.9. 4.5 2 தடவை இருந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதிட்டா போதும். அடுத்தது 5 3 முறைகள் வந்திருக்கு. அப்போ ஒரு தடவை எழுதிட்டா போதும். 5.1 அடுத்து 5.2 2 தடவைகள் வந்திருக்கு, ஒரு தடவை எழுதிக்கிறோம். இந்த சைடு S1 S2 S3 S10 வரைக்கும் மாணவர்களை எழுதிக்கிறோம். இப்போ இங்கேருந்து அம்புக்குறி போட போகிறோம். அப்போ எப்படி போடணும் அப்படின்னு கேட்டால் இந்த 4.5 உயரம் எந்த மாணவருக்கு போகுது? S1 S3. ஸோ S1க்கும் 4.5 போகுது, சாரி S4க்கு. அப்போ 4.5லேருந்து S1க்கு இந்த அம்புக்குறி கோடு போடுறோம். அடுத்தது 4.5லேருந்து S4க்கு இந்த அம்புக்குறி கோடை போட்டு காமிக்கிறோம். அடுத்ததாக 4.7 S9. அப்போ 4.7லேருந்து S9க்கு இந்த அம்புக்குறியை நம்ம போட்டு காமிக்கிறோம். அடுத்து 4.9 S10. அப்போ 4.9 S10ஓட இணைச்சி காமிக்கிறோம். அடுத்தது 5 அப்படின்றது 3 மாணவர்களோட இணைக்கப்பட்டிருக்கு இந்த உயரம். அப்போ S3 S5 S8. அப்போ 5லேருந்து S3க்கு ஒரு கோடு போடுறோம், 5லேருந்து S5க்கு ஒரு கோடு போடுறோம், 5லேருந்து S8க்கு கோடு போட்டு இணைச்சு காமிக்கிறோம். அடுத்து 5.1 S6க்கு போகுது. அடுத்து 5.2 S2க்கும் S7க்கும். அப்போ 5.2லேருந்து S2க்கு ஒரு கோடு போடுறோம், 5.2லேருந்து S7க்கு ஒரு கோடு போட்டு காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அம்புக்குறி கோடு போட்டாச்சு. இதுக்கு பேர் அம்புக்குறி வரைபடம்.
இப்போ இதை எப்படி எழுதலாம், வரிசை ஜோடியாக எழுதுகிறோம் அப்படின்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு உயரம் கமா மாணவர் இப்படி எழுதி காமிக்கலாம். இதே இது வந்து இந்த உயரம் அடிகள்லையும் இந்த மாணவர்களையும் எழுதி காமிக்கிறோம் அப்படின்னா வரிசை ஜோடிகளின் கணமா எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 4.5 கமா S1, 4.5 கமா S4, 4.7 கமா S9, 4.9 கமா S10, அடுத்து 5 கமா S3, 5 கமா S5, 5 கமா S8, 5.1 கமா S6, 5.2 கமா S2, 5.2 கமா S7. ஸோ இந்த மாதிரி எழுதி காமிக்கலாம் இந்த உறவை.